இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் கலக்காய் கொட்டை கத்திரிக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் இதில் புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது காஞ்ச கலக்காய் கொட்டை தாங்க. நம்ம 8 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க கலக்காய் கொட்டை. குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா கழுவிடணுங்க. ஒரு 2 டைம் 3 டைம் கழுவிட்டுன்ட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கலக்காய் கொட்டையை போட்டுக்கலாங்க. கலக்காய் கொட்டையை போட்டுன்னு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 6-7 விசில் வச்சு நம்ம கலக்காய் கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதே போல் தேங்காய் நான் ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறோங்க. நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கினா ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. நம்ம கம்மியாக பண்ணால் கம்மியாக தேங்காய் வச்சுக்கலாங்க. தேங்காய் அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், எனக்கு ஒரு கப்பு போதுங்க. அதனால் இந்த ஒரு கப்பு தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க. ஒரு தேங்காய் ஒண்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. நீட்டாக அரிஞ்சு வச்சிடலாங்க. ஒரு தக்காளிங்க. இந்த குழம்புக்கு ஒரு தக்காளி போதுங்க. கட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு வெங்காயங்க. வெங்காயத்தை நல்லா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்சமாக புளி எலுமிச்சை அளவு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோங்க. இதுதாங்க இது தேவை. இதெல்லாம் கட் பண்ணி வந்துடுறாங்க. நம்ம அப்புறமா எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. கேஸ் மேலே மண் பாத்திரம் வச்சுருக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு வடகம் இல்லைங்களாங்க, கடுகு கொஞ்சம் வடகம். இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது போட்டுடலாங்க. பாருங்கள், வடகம் பொரியுது. இப்போ ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சேன் பாருங்கள், அது போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குதுங்க. இப்போ நம்ம தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சோம் பாருங்கள், இந்த தக்காளி போட்டுடலாங்க. நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நம்ம தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாங்க. தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காய் நம்ம போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலக்காய் கொட்டையை வேக வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாம். பாருங்கள், வேக வச்ச கலக்காய் கொட்டையை இதிலே போட்டுடலாம். நம்ம போட்டு நல்லா கலக்கிடலாங்க. நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இந்த கலக்காய் கொட்டையும் இதிலே கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. பாருங்கள், கலக்காய் கொட்டை கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கின்னு இருக்குதுங்க. இப்போது நம்ம தேவையான மசாலா போட்டுடலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுறோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு பாருங்கள், நல்லா வதங்கி இருக்குது. நம்ம இந்த வேக வச்ச தண்ணி கலக்காய் கொட்டை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதிலே நம்ம ஊற்றிடலாங்க. கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்த உடனே நம்ம புளி அப்புறமா தேங்காய் அப்புறமா அதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் வேகட்டுங்க.
பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டுங்க, நம்ம தேங்காய் ஊற்றலாம். பாருங்கள், புளி வந்து நல்லா கொதிக்குதுங்க. நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் கெட்டியாக அரைச்சிட்டேங்க தேங்காய். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணி பத்தலைங்க, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் வந்து நான் கெட்டியாக அரைச்சிட்டனால திக்காயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து காரம், உப்பு, புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கின்னு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுங்க, அந்த தேங்காய் வாசனை போயிடுச்சுன்னா போதும். பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், ஆயிடுச்சு. நம்ம இப்போது நல்லா கொச்சிச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட கொச்சினே இருக்குது குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து கலக்காய் கொட்டை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்த்தோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட கொச்சினே இருக்குது. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு வந்து இது சாதத்தோடவும் நல்லாயிருக்கும், களியோடவும் நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்திங்க. அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 2 நாள்னால் வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம செய்யணுங்க. செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு, குருமா குழம்புலாம் வச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.